பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்முடைய ரஹ்மானியாவுடைய குர்பானியுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த 1200 குர்பானி இருக்குல்ல, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நோக்கம் இல்லை. 1200 குர்பானி ஒரு காரணம் தான். இது அசல் நோக்கம் என்னன்னு சொன்னால், மக்களை குர்பானி கொடுக்குறவங்களும் ஆகணும்னா எல்லாரும் குர்பானியை பற்றி பேசணும். யாருக்கு இப்போது கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி மக்கள் குர்பானியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்களை யோசிக்க வைக்கணுமா இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த புள்ளி ராஜா எய்ட்ஸ் வருமானு போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, எய்ட்ஸை பற்றி மக்கள் யோசிக்கணும்ல. அப்போ அதை பார்த்த உடனே மக்கள் எய்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குர்பானியை பற்றி பேச்சே இல்லையே. மக்கள் குர்பானியை பற்றி பேசணும். மெயினாக எத்தனையோ மக்களுக்கு குர்பானி கடமையாயிடுது, ஆனால் குர்பானி கொடுக்குறத பற்றி எந்த பேச்சும் இல்லை. அவங்களுக்கு இதை பற்றியான அவேர்னஸ்ஸே இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு இந்த வருஷம் அத்தா பேரில், அடுத்த வருஷம் அம்மா பேரில், அடுத்த வருஷம் தாத்தா பேரில், இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேரில் 7 வருஷம் கொடுத்துட்டு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இல்லைங்க, குர்பானிங்கிறது அப்படி கிடையாது. உதாரணமாக ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணிடத்தில் கொஞ்சம் தங்கம் இருக்குது, கொஞ்சம் வெள்ளி இருக்குது, 64,000 ரூபா மொத்தம். இந்த 64,000 ரூபாவுடைய வேல்யூ உள்ள அளவுக்கு அவங்கள்ட்ட தங்கம் வெள்ளி சேர்ந்து இருந்தாலே குர்பானி கடமையாயிடுது. அந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருப்பாங்க? எல்லா பெண்களும் குர்பானி கொடுக்கணும். அந்த மாதிரி எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? எல்லா ஆண்களும் குர்பானி கொடுக்கணும்னு சொன்னால், அப்போது அவங்கள்ட்ட நம்ம எல்லாரும் இதை பற்றி பேசணும். பேசக்கூடிய மக்களை தயார் செய்யணும். நம்ம மனைவிகிட்ட பேசணும், நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசணும். என்ன, இப்போ அடுத்த மாதம் மே மாதம் வருது. இப்போ மே மாதம் வரும்போது பாருங்கள், நீங்கள் உங்களுடைய முதல் செலவாக நீங்கள் குர்பானி ஆக்கிடுங்க. அப்படி குர்பானி முதல் செலவாக நீங்கள் ஆக்கிட்டீங்க வச்சிங்க, என்ன ஆகும்? இன்ஷா அல்லாஹ் அந்த வருஷத்துக்கே உங்களுக்கு பாதுகாப்பு. எப்படி நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே, ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் வருஷத்துக்கு கட்டிட்டீங்கன்னா அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஒரு முசீபத் வந்துச்சுன்னா அது காசு கொடுப்பாங்க. ஆனால் இந்த குர்பானி கொடுத்துட்டீங்க வச்சிங்க, அல்லாஹ் முசீபத்தை வராமல் ஆக்கிடுவான். ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு போகுது. இது யார்கிட்ட போகுது? அல்லாஹ்வுக்கு போகுது. ஹதீஸில் வருது, இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள்லேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான செலவு, அமல்கள்லேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான குர்பானி தாங்க. அப்போ நீங்கள் மற்றதெல்லாம் செய்கிறீங்க, குர்பானி கொடுக்கல. எந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, குர்பானி கொடுக்க வசதி இருக்குது, ஆனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னா ஏன் தொழுவுறீங்க? இந்தளவு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் குர்பானியை பற்றி விழிப்புணர்வு உண்டாக்குறது ரஹ்மானியோட நோக்கமே தவிர, எல்லாரையும் இந்த குர்பானியில் கொண்டு சேர்த்துடணும், தௌசீகரன் எல்லாம் வந்துடணும், அது நம்முடைய நோக்கம் கிடையாது. எல்லாரும் குர்பானியை பற்றி பேசுங்க நம்ம சொல்கிறோமே தவிர, எங்களை பற்றி பேசுங்கன்னு சொல்ல. எங்களுக்கு ஏஜென்ட்டாக மாதிரி எங்களை பற்றி பேசுங்க, உமர் மோகன் நல்லவர், இது பேசுகிறதுக்கு நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லாரும் பாருங்கள், குர்பானியை பற்றி பேசுங்க, விழிப்புணர்வு உண்டாக்குங்க. முஸ்லீம்கள் இந்த ரத்தத்தை சிந்தினாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, துனியாவில் உள்ள எல்லா மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பான். பலா முசீபத்து நீங்கிறோம், சிரமங்கள் நீங்கிறோம், கடன்கள் நீங்கிறோம், கஷ்டங்கள் நீங்கிறோம், பிணக்குகள் நீங்கிறோம், மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படும். இது எல்லா விஷயமும் எதில் அடங்கியிருக்கு? குர்பானியில் அடங்கியிருக்கு. அதனால எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இதை பற்றிய முதல்ல அவேர்னஸ், விழிப்புணர்வு. 2வது மோட்டிவேஷன், ஒரு தூண்டுதல், ஒரு ஆர்வமூட்டல், இது தேவை. 3வது எஜுகேஷன், இல்மையில் இதை பற்றி இல்மு வரணும். 4வது கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ். என்ன, ஆடு வாங்கி கொடுங்க, இல்லையா ஏதாவது ஸ்மகில் சேருங்க. எத்தனையோ மதரசாக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டில் நிறைய மதரசாக்கள் இதை எடுத்து செய்கிறாங்க. அந்த மதரசாக்கள் இதனால் பெரிய வருமானங்கள் இருக்குது. அந்த வருமானங்கள் மதரசாக்கள் செலவாகுது. அப்போ எல்லா மதரசாக்களுக்கும் நம்முடைய குர்பானி பங்குகள் போய் சேரணும். எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கணும் நம்ம நோக்கமே தவிர, எல்லாருமே இதில் சேரணும், அது நம்முடைய நோக்கம் இல்லை. இந்த நோக்கத்தை தயவுசெய்து விளங்கி எல்லா மக்களும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எல்லார்ட்டையும் குர்பானியை பற்றி பேசுங்க. அல்லாஹ் நமக்கு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.